ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சேனல் பேர், லோகோ எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி என்ன மாதிரி வீடியோ போட போகிறோம், என்ன மாதிரியான கண்டென்ட் ரெடி பண்ண போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் யோசித்து முடித்து எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அந்த எக்ஸாம் முடிஞ்சு அந்த லீவை ஆரம்பித்து அது முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த செமஸ்டர் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த லீவ்லேயும் எதுவும் பண்ண முடியாமல் இந்த லீவ்லேயும் ஒழுங்காக, அதாவது எக்ஸாம் முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி ஒரு லீவ் விடுவாங்க, ஸ்டடி ஹாலிடேஸ். அந்த லீவ்லேயும் எதுவும் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 நாள் லாஸ்ட் எக்ஸாம் வந்து சைக்ளோன்னால் வந்து தள்ளி போய் அந்த டைம்லேயும் எதுவும் ஒழுங்காக பண்ணாமல் உட்காந்து எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு 4 நாள் வந்து வேஸ்ட் பண்ணி ஒழுங்காக படிக்கவும் செய்யாமல் ஒழுங்காக உருப்படியாக வேறு எதுவும் பண்ணாமல் நான் ஒர்க் அவுட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன்னு எனக்கு நினச்சேன் ஒரு 4 நாளைக்கு. அதுவும் பண்ண முடியாமல் போச்சு. எல்லாம் இப்போ தான் ஆரம்பிக்கணும். ஸோ ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் நம்ம சேனலில் யூடியூப், இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிச்சது அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த ஹவு டு அப்படின்ற கொஷின் நிறைய இருக்கும். அந்த மாதிரியான கொஷினுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியும் அண்ட் நிறைய டாபிக்ஸை பற்றி பேசுகிற மாதிரியான வீடியோஸ் நிறைய அந்த சேனலில் வரும். அண்டு எனக்கு தேவைப்பட்ட விஷயங்கள், எனக்கு சரியான நேரத்தில் கிடைக்காம போன விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து அதே ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை வந்து ஆரம்பித்தேன். இந்த வீக்குள்ளே ஒரு சாட்டர்டே சண்டேக்குள்ளே ஒரு 2 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை பற்றி அந்த வீடியோஸை பற்றின ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதே சமயம் சில ரியாக்ஷன் வீடியோஸும் வரும். சில பேர் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து பேசுவாங்க. அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் ஆனால் அது வந்துட்டு மெயின் கண்டென்ட்டாக இருக்காது. அது வந்து ரொம்ப ரேர் தான். ஏன்னா வந்துட்டு ஒரு மந்த்லி 1 அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ ஏன் அப்படின்னா, ஒருத்தரை பற்றி நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நிறைய யோசித்து அவங்க சொல்கிறது சரியா இல்லை நம்ம யோசிக்கிறது தப்பான்றதெல்லாம் யோசித்து தான் பண்ணணும். அதை வந்துட்டு நம்ம உடனேலாம் வந்து பண்ணிட முடியாது. ஒரு வேளை உண்மையிலேயே அவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா ஒரு 3 தடவை 4 தடவை யோசிப்பேன். யோசித்ததுக்கப்புறமா அதுக்கு மேலேயும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி வீடியோ போடுவேன். அதே போல் நம்ம வந்துட்டு ஜென்ரல் டாபிக்ஸ் நிறையா பேசுவோம். லைக் இந்த ஃபினான்ஸ் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபிட்னஸ், சினிமா எல்லாத்தை பற்றி நம்ம வந்துட்டு பேசுவோம். ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட்டும் நிறைய வரும். ஸோ இனிமேல் நான் வந்துட்டு கொஞ்சம் வீக்லி ட்வைஸ் நிறைய வீடியோ வந்துட்டு நான் கண்டென்ட் ரெடி பண்ணி போட போகிறேன். ஸோ இந்த ஒரு மாதம் நிறைய வீடியோஸ் என்னால் போட முடியும். அண்ட் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ நான் வந்துட்டு வீடியோஸ் போடுவேன். ஸோ ஹோப் இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோஸ் எப்போவுமே வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாகவும் அண்ட் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் எனக்கும் நிறைய தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இப்போது ஒரு விஷயம் நான் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம வந்துட்டு ரிசர்ச் பண்ணி தான் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக அதை தான் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நானும் அந்த விஷயங்களை நிறைய தெரிஞ்சுப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். அண்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லும் போது எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நம்ம வந்து ஏதோ ஒரு நல்லது செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. இந்த வீக்குக்குள்ளே ஒரு 2 வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன்.